அழகா ஸ்லாங் கிரிக்கோல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் டு பீட் நேற்று எஸ்ஆர்ஹெச் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட வியூ சேர்த்து பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த வருஷம் ஷியூராக குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிற ஒரு டீம் தான் டெல்லி கேபிட்டல்ஸ். எனக்கு ஏன் அப்படி ஒரு நம்பிக்கை அப்படின்னா, ஏன்னா அந்த டீம் தான் மோஸ்ட் பேலன்ஸ்டு டீமாக இருக்குது இந்த வருஷம் ஐபிஎல்ல. அதே மாதிரி நேற்று மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சை வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. சம்பவம் சரியான சம்பவம். மிச்சல் ஸ்டார்க் எஸ்ஆர்ஹெச் லவ் ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச்னு பார்த்தாலே செம்மையாக போட்டு விக்கெட் எடுத்து தள்ளிடுறாரு. நேற்றும் அதே மாதிரி தான் ஒரு 5 விக்கெட் ஹால் செம்ம பவுலிங்கே வச்சு செஞ்சுட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஃப் டூப்ளசி 40 வயசு மாதிரி ஆடுறாரு அந்த மனுஷன். சும்மா வச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி தள்ளிடுறாரு. சரி, அது போக பார்த்தா நம்ம கேஎல் ராகுல் என்னங்க ஸ்ட்ரைக் ரேட்னு ஏன்டா அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சு பொழக்கிறாரு. வந்ததும் ஒரு 2 4 ஒரு 6 4 பால் அவுட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் வந்து நேத்தைக்கான சிச்சுவேஷனுக்கு ஆடிருக்காரு. இதே கேமை கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. இதே கேம் கண்டினியூ பண்ணால் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். இந்த கமெண்டேட்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கேஎல் ராகுல் 2.0 அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதான் கேஎல் ராகுல், இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்தார் உள்ள. அதுக்கப்புறம் டீமுக்கு ஏற்ற மாதிரி அவரே கொஞ்சம் கொஞ்சமாக கர்வ் பண்ணிக்கிட்டாரு. இதுதான் கேஎல் ராகுலோட ஒரிஜினல் வெர்ஷன். இது வந்து 2.0 3.0லாம் கிடையாது. ஃபாஸ்டஸ்ட் 50 ஒரு காலத்தில் வச்சிருக்கிற மனுஷன் 14 பால்ல 50 அடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த அக்ரெசிவாகிறது 6 அடிக்கிறலாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமோட பேலன்ஸ் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் ஸ்பின்னுக்கு. அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் அடி வாங்குறாரு. பட் குல்தீப் யாதவ் மெஜிஷியனுங்க, எப்படி போடுறாரு ஏ அப்பா. சரி, அவரு தான் போகிறா பார்த்தா ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், நட்ராஜன் இன்னும் லைனப்புக்குள்ளேயே வரல. மோஹித் சர்மா அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. நட்ராஜன் வந்தால் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். பயங்கர பேலன்ஸ்டு சைடுங்க அவங்க. பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக திடீர்னு பார்த்தா 3 ஃபினிஷர் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த டீமில். லோவர் ஆர்டர் பாருங்களேன். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் பயங்கரமாக இருக்குது அவங்களோட மிடில் ஆர்டர் பார்க்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து நம்ம சென்னைக்கு வேற இவங்க கூட தான் மேட்ச்சு. ஐயோ என்ன ஆக போதோ. பட் நான் இப்பயும் அதே தாங்க சொல்கிறேன், இந்த டீம் வந்து ஷுவராக பிளே ஆஃப்ஸில் இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கோச்சும் அந்த மாதிரி. நம்ம ஹேமந்த் பதானி, பவுண்ட்ரி பதானி, அவர் வேறு அங்கே இருக்காப்புல. ஸோ இந்த டீம் ஒரு டீம் டு பீட்டாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நல்லா பண்ணுவாங்க, ஷுவராக டாப் 4 வருவாங்க. கப் அடிப்பாங்களா, மேபி என்னோட சப்போர்ட் இவங்களுக்காக கூட இருக்கலாம். ஒரு வேளை சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலாம் அந்த மாதிரி இருந்தால். ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் கைஸ். நான் ஃபஸ்ட்லேருந்தே அதை தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு போங்க.